வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 18 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டே அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ்லாம் ஒரு டே வந்து செய்கிறாங்க. ஏன்னா இப்போ $1 ஒரு ஆம்பளை வாங்குறானா, அதே வந்து பெண் 84 சென்ட் தான் வாங்குறாங்களா. கிட்டத்தட்ட 16% கம்மியாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, இன்னும் மாறாமே இருக்கிறோமே அப்படின்ற ஒரு கான்செப்ட். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆண் ஆதிக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக பார்க்கப்படுது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இளமையாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இப்போ வேலைக்கு வந்து சேர்க்கறதுன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கான். ஏன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க, அதுக்குன்னு ஒரு லீவ்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பாரம்பரியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சு பெண் வந்து வீட்டில் தான் வேலை செய்யணும், ஒரு ஆம்பளைன்றதான் வெளில போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதெல்லாம் தாண்டி இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு வீட்டு வேலையும் வேற போய் செய்வாங்க. இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு ஏன் நீங்கள் ஈக்குவலான ஒரு பே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டேன்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷனால் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 18. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஐஸ்லாந்து லாங்குவேஜஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய தீவுகள் அந்த ஒக்கினவா அப்படின்ற ஒரு லாங்குவேஜை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக. இந்த ஒக்கினவா லாங்குவேஜஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிக்யூவான் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜினுடைய வகையாக பார்க்கப்படுது. இந்த ரிக்யூவான்றதுல ஒரு 6 லாங்குவேஜ் வந்து மெயினாக பார்க்குறாங்க. அமாமி, குகாமி, ஒக்கினவா, அப்புறம் மியோசா, யயாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் இப்போ ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட அழிகிற அந்த விளிம்பில் இருக்குது. மற்ற லாங்குவேஜ்லாம் இன்னும் கூடிய விரைவில் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு கான்செப்டை யுனெஸ்கோ சொன்னாங்க. சரி, இது எப்படியாவது பாதுகாத்தாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா ஜப்பானில் 4ஆம் நூற்றாண்டுலேருந்து அது வந்து பேச்சு வழக்காக இருந்த ஒரு மொழியை தான் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா இவங்க சீன எழுத்துக்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஜப்பானுடைய அந்த மொழியோட சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் டோட்டலாக எந்த விதமான சம்மந்தமும் இல்லாத மாதிரியே தான் ஒரு ஃபீல்டில் தான் அவங்க இருந்திருக்கு. பட் இருந்தாலும் ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு அந்த பகுதிகள் இருந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டு சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதில் இவங்களுடைய அந்த புதுமையை வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த பேச்சு வழக்கு லாங்குவேஜ்ன்றது அப்படியே டோட்டலாக அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான், கிட்டத்தட்ட 10லேருந்து 20% மக்கள் மட்டும்தான் இவங்களுடைய அந்த ஓன் ஆர்ஜினான அந்த தாய்மொழின்னு சொல்லுவோம்ல, அந்த தாய்மொழியில் பேசுகிறாங்களாம். மற்ற யாருக்குமே இந்த கான்செப்டே என்னன்னு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க லாங்குவேஜை பற்றியே. ஏன்னா இப்போ தான் அந்த புதுமையான ஒரு விஷயங்களை அவங்க கொடுத்துட்டு இப்போ நாட்டோட டெவலப்மெண்ட் ஜென்ரேஷன் எல்லாம் மாறிடுச்சு. அவங்க புதுமையான லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, தாய்மொழியை மறந்துட்டாங்களாம். அதனால தான் இப்போ இது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ சொல்ல இதுக்காக ஒரு டேவை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிக்யூவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொழி வகையில் கொண்டாடுறதுக்காக நம்மக்கிட்ட இப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை பேசுவோம் பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்லாண்டில் லாங்குவேஜஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க செப்டம்பர் 18. நெக்ஸ்ட் இன்னைக்கு பெர்ஷியன் லிட்ரேச்சர் அண்ட் பொயட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பாரசீக இலக்கியத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கவிஞராக பார்க்கப்படுறவர் முகமது ஹசைன் ஷா நரியான் அப்படின்ற ஒரு பர்சனு. இவர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த பேச்சு வழக்கோடு சம்மந்தப்பட்ட மக்களுக்கு புரிகிற மாதிரி அதை வெளிப்படுத்தினார் இந்த பெர்ஷியன் இலக்கியங்களை. உலகத்திலே பார்த்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கும் மிக பழமையான இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெர்ஷியன் இலக்கியங்களும் ஒன்றா பார்க்கப்படுது. இந்த பேச்சு வழக்காக பாட்டாக இருக்கக்கூடியது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. இந்த இஸ்லாமியர்களுக்கு முன்னாடி இந்த தோற்றம் இருந்ததுனால அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான படைப்புகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இந்த பெர்ஷியன் லாங்குவேஜஸில் பார்க்கப்படுது. ஆனால் அப்படிப்பட்ட இலக்கியங்கள் முழுமையாக இப்போ எதுவுமே இல்லையா, எல்லாமே ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தத்தோட இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட இப்போ இந்த முகமது ஹசைன் ஷா நரியாரின் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார்ல, அவர் எழுதி வச்சு போனது தான் சில விஷயங்கள் இருக்குது. அப்படி இந்த பெர்ஷியனுடைய இலக்கியங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்பட்ட அந்த பர்சனை நினைவு கூறணும்னு சொல்லிட்டு அவருடைய நினைவுனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெர்ஷியன் லிட்ரேச்சர் அண்ட் பொயட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஈரான். நெக்ஸ்ட் நேஷனல் மியூசிக் டேன்னு சொல்லிட்டு அஜர்பைஜான் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க நாட்டினுடைய மியூசிக்கினுடைய தந்தையாக பார்க்கப்படுறவர் உசீர் அஜிபியோ அப்படின்ற ஒரு பர்சனு. இவருடைய பர்த்டேவை தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ் சம்மந்தப்பட்ட ஒரு சாங்கில் தான் பயங்கர ஃபேமஸ் ஆனார் 15ஆம் நூற்றாண்டில். அதுவும் இவர் பாரம்பரியமான இசைக்கருவிகளுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். பழமையும் புதுமையும் சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவருடைய அந்த இசைன்றது இருக்கும். இது மக்களை பயங்கரமாக வரவேற்கவும் ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பு அந்த பகுதியில் இருந்தப்ப இவங்களுடைய அந்த பாரம்பரிய கருவிகளாக இருந்த தாரு, ஜூர்னா, கமஞ்சா இதெல்லாம் வந்து ஒதுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் இவர் அதை மேற்கத்திய இசைகளோடு ஜாயின் பண்ணிவிட்டு அது இன்னும் பிரபலமாகவும் ஆக ஆரம்பித்தார். அப்படி பயங்கர புதுமைகளை கொடுத்த ஒரு பர்சன்றனால தான் நீங்கள் அஜர்பைஜானில் த ஃபாதர் ஆஃப் மியூசிக்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் கொண்டாடக்கூடிய ஒரு பர்சனுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க நேஷனல் மியூசிக் டேன்னு சொல்லிட்டு அஜர்பைஜான் செப்டம்பர் 18.
நெக்ஸ்ட் அஸ்ட்ரானமி டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது விக்டர் அம்பர்ச்சுமி அப்படின்ற ஒரு பர்சன் 1926 அவருடைய கட்டுரையை முன்வைக்கிறாரு. அதன் மூலமாக விண்மீன்கள் வந்து வெடிச்சு செதறுன்ற ஒரு கான்செப்ட் ஒரு பெரிய லெவலில் இயற்பியல் துறையில் மாற்றங்களையும் கேள்விகளையும் நிறைய உருவாக ஆரம்பிச்சது. அதில் பயங்கர ஃபேமஸாகவும் இவர் மாற ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து 1929 இயற்பியலில் அணுக்கருக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம வெறும் எலக்ட்ரான் புரோட்டான் வச்சு உருவாக்க முடியாது அப்படின்ற ஒரு தியரியை முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவர் செய்ய அவங்க நாட்டினுடைய ஒரு சிறந்த விஞ்ஞானியாகவும் இவர் மாறுறாரு. அப்படிப்பட்ட பர்சனுடைய நினைவாக தான் பார்த்தீங்கன்னா அவர் கொண்டாடணுன்றதுனால இன்றைக்கி வந்து ஆஸ்ட்ராலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியாவில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 18. நெக்ஸ்ட் வேர்ல்டு பேம்பு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய தாவரங்களில் இந்த மூங்கிலினமும் ஒன்று. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் வரைக்கும் வேகமாக வளருமா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இந்தோனேஷியா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பம்புசா துல்டா அப்படின்ற ஒரு மூங்கிலினம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கிலோ வரைக்கும் அழுத்தத்தை தாங்குற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குதா. நீங்கள் ஒரு கோடரியை வச்சு அடிச்சிங்கன்னா அதில் நெருப்புலாம் பாருக்குமா அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படின்ட்டு காமெடிக்காக சொல்ல உண்மையாகவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதான். இந்த ஏசியா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35 மில்லியன் ஹெக்டேர் வரைக்கும் இதனுடைய சாகுபடின்றதை பண்ணுறாங்க. ஏன்னா இதனுடைய யூசேஜ்ன்றது அந்த அளவுக்கு இருக்குது. நேபாளம், சீனா இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இதனுடைய மூங்கில் விதைகளை வந்து அரிசின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் இதனுடைய சின்ன சின்ன தளிர்களை வந்து சூப்பாக வச்சு குடிக்கிறது, ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடிய தண்டுகளை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உணவு முறைகள்லையும் இது பயன்படுத்தப்படுது. இன்னொரு பக்கம் கறி, கட்டுமானத்துக்காக மீன்பிடி துறைகளில் அதனுடைய உபகரணங்களை செய்கிறதுக்கும் சில மூலப்பொருட்களை செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மூங்கில பயன்படுத்திட்டு இருக்காங்க. இசைகருவிகள் செய்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடுன்றது உலகம் முழுக்க இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மூங்கில் இனத்தை நம்ம கொண்டாடணுன்ட்டு. ஏன்னா இதில் ரொம்ப சிறப்பான ஒரு இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 65 வருஷத்துலேருந்து 120 வருஷங்கள் ஆனால் தான் சில மரங்கள்லாம் பூவே பூகுதான். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டும் இதில் இருக்குது. நிறைய விலங்கினங்களோட சாப்பாடாகவும் இது இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு பல குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த மூங்கில வந்து கொண்டாடி ஆகணுன்ட்டு. ஏன்னா இது வெறும் இப்படி மட்டும் கிடையாது. சீனாலாம் பார்த்தீங்கன்னா காகிதத்துக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க, ஜவுளிகளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எழுத்து துறைகளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பல துறைகளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பேருடைய வாழ்வாதாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மூங்கில் இனத்தை கொண்டாடணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேம்பு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 18. நெக்ஸ்ட் வேர்ல்டு வாட்டர் மானிட்டரைசேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது அமெரிக்காவில் ஃபஸ்ட் டைமாக அக்டோபர் 18 ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த நன்னீர்கள்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் 2007 இதோட ஜாயின் பண்ணி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நன்னீரினுடைய நிலைமை எந்த அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எவனாவது வந்து இந்த சாயப்பட்டறையிலேருந்து அப்படியே கலந்து விட்டுறாங்களா, இல்லை கெமிக்கலோடு சேர்ந்து கலந்து விட்றாங்களா, இந்த தண்ணி இன்னும் தண்ணியாக தான் இருக்குதா இல்லை விஷமாக மாறிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலாம் வச்சுக்கலாமா மூடிடலாமா இல்லை நம்ம நீராதத்தை நம்ம பாதுகாத்தே ஆகணும். ஏன்னா நீரின்றி அமையாது உலகு இதன கான்செப்ட் அப்படின்ற விஷயத்தை முன் வச்சு அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய பல நாடுகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு வாட்டர் மானிட்டரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 18. நமக்கு தேவைன்னா என்ன வேணால் செய்யலாம், எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் நம்ம செய்கிறதுனால மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய பார்வையில் அது தப்பு தாங்கிற பட்சத்தில் நம்ம செய்கிறது எப்படி சரியாகும்? புரியாதவங்களுக்கு புரியாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த உலகத்தில் நீங்கள் சக மனிதர்களோட சந்தோஷமாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய சில சந்தோஷங்களை இழந்தால் தான் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்களுடைய நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.